நீதிமன்றத்திலும் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், நீதிமன்றத்திலும் ஜனநாயக சக்தியில் இருக்கிறார்கள், நீதிமன்றத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தோழர்களே, அனுமதி மறுத்ததனுடைய தோழர்கள் போய் காவல்துறை அதிகாரிகளை பார்த்திருக்கிறார்கள். அதற்கு காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறார், வேண்டுமானால் மாவட்ட மாநாடு நடத்திக் கொள்ளுங்கள். ஒரு கட்சி மாவட்ட மாநாடு நடத்துவதா, மாநில மாநாடு நடத்துவதா, ஒன்றிய மாநாடு நடத்துவதா என்று காவல்துறை அதிகாரியா தீர்மானிப்பது? அதிமுக பொதுச் செயலாளரிடத்தில் காவல்துறை அதிகாரி சொல்லுவாரா மாவட்ட மாநாடு நடத்தினால் அனுமதி தருவோம் என்று? ஏன் திமுக தலைவரிடத்தில் போய் சொல்லுகிற தனானி உண்டா? ஏன் நண்பர் விஜயகாந்திடம் பேச உனக்கு தைரியம் உண்டா? சொல்ல முடியுமா? திருமாவளவன் என்றால் அவளை இலக்காரமா? தலித்துகள் என்றால் அவளை இலக்காரமா? தாழ்த்தப்பட்ட சமூகம் என்றால் கேட்பதற்கு நாதி இல்லாத சமூகம் என்ற நினைப்பா? அது அந்த காலம், இது சிறுத்தைகளின் காலம். தடுத்து பார்த்தீர்களே, தமிழ்நாடு முழுவதும் தடுத்து பார்த்தீர்களே. அதுவும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்ட ஆணையை அடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைமுறைப்படுத்துகிறார். இதை விட வெட்கக்கேடு உலகத்தில் வேற என்ன இருக்கிறது? இது முதலமைச்சர் போட்ட ஆணை இல்லை. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார், வாடகை வண்டிகள் சேலம் மாவட்ட எல்லைக்குள்ளே நுழையக்கூடாது என்று. ஆனால் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் என் மாவட்டத்துக்குள்ளே வராதேங்கிறார். ஏன் கேட்டா சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இதை விட ஒரு வேடிக்கை வேற எங்காவது உண்டா? தஞ்சாவூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மறிக்கிறார். ஏன்னு கேட்டா சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா? சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற தலைமைச் செயலாளரா? சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் என்ன தலைமைச் செயலகமா? எவ்வளவு அடக்குமுறையை ஒரு இயக்கத்தின் மீது ஏவ முடியும் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று இருக்க முடியும்? ஆக மாவட்ட மாநாடு நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு நாம் நீதிமன்றத்தை அணுகிறோம். அங்கே மாண்புமிகு நீதி அரசர் ராமசுப்பிரமணியம் அவர்கள், அவர் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர் தான், தாழ்த்தப்பட்டவர் அல்ல, தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர். விசாரித்தார், சிறுத்தைகளின் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். திருமாவளவனின் குரலில் நியாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். தடையை மீறுவோம் என்று திருமாவளவன் சொல்லவில்லை, சட்டப்பூர்வமாக அணுகுவோம் என்று திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். காவல்துறையை பார்த்துக் கொள்கிறோம் என்று திருமாவளவன் எச்சரிக்கை விடவில்லை, நீதிமன்றத்திடம் வந்து முறையிடுகிறார் திருமாவளவன். அதனால் நீதி அரசர் ராமசுப்பிரமணியம் 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு சொன்னார், உங்கள் நிபந்தனைகள் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் போட்ட ஆணை தவறானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மாநாடு நடக்கும், அனுமதி கொடுங்கள். இந்த மேடை இது சென்னை பல்கலைக்கழகம். நான் அங்கேதான் MA கிரிமினாலஜி படித்தேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாட்டுக் கொட்டகையிலே தொடங்கிய வாழ்க்கை என் வாழ்க்கை. ஆனால் மாநில கல்லூரியிலே அது போய் முடிந்தது, பல்கலைக்கழகத்தில் அது முடிந்தது. என் தந்தை மாட்டுக் கொட்டகையிலே பணி செய்து கொண்டிருந்தவர். படிக்கிற காலத்தில் அங்கேதான் நான் போய் அவரை பார்ப்பேன். அப்படி மாட்டுக் கொட்டகையிலே ஒரு கூலி தொழிலாளிக்கு பிறந்த திருமாவளவன் சென்னை பல்கலைக்கழகத்திலே குற்றவியல் MA படிக்கக்கூடியவனாக வாய்ப்பை பெற்றான். இது எதனால் முடிந்தது? இந்த நேரத்தில் நாம் யாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்? நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் திருமாவளவன் நன்றி கெட்டவனாகி விடுவான். என்னை என் தாயும் தந்தையும் ஈண்டெடுத்திருக்கலாம், அவர்களின் பிள்ளையாக என்னை பாதுகாத்திருக்கலாம். ஆனால் நான் பள்ளிக்கு போவதற்கும் கல்லூரிக்கு வருவதற்கும் பெரும் பணக்கார வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படித்த மாநில கல்லூரியிலே திருமாவளவர் ஒரு மாணவனாக சேர்வதற்கும், பெரும் பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்களின் பிள்ளைகள் எல்லாம் படித்த சென்னை பல்கலைக்கழகத்திலே மாடு வைத்துக் கொண்டிருந்த ராமசாமியின் பிள்ளை திருமாவளவன் போய் அங்கே அமர்ந்து படிப்பதற்கும் எது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது?
புரட்சியாளர் அம்பேத்கரின் தியாகம், உழைப்பு, இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி கொள்கை. அந்த வரிசையிலே நாம் தந்தை பெரியாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே நாம் அயோத்திதாச பண்டிதருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ரெட்டமலை சீனிவாசனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். MC ராஜாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தலைவர்கள் எல்லாம் உழைத்த உழைப்பால் தான் பெருந்தலைவர் காமராஜருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தலைவர்கள் எல்லாம் உழைத்த உழைப்பால் தான் திருமாவளவன் எங்கு ஒரு குக்கிராமத்திலே ஆடு மாடு மேய்க்கிற பெற்றோருக்கு பிறந்த திருமாவளவன் பல்கலைக்கழகத்திலே படிக்க முடிந்தது. ஒருவேளை நான் பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறாமல் இருந்திருந்தால் இந்த 52 வயதிலே நான் குடுகுடு கிழவனாய் இருப்பேன். எங்கோ ஒரு மூலையிலே எவனுக்கோ நான் மாடு மேய்த்துக் கொண்டிருந்திருப்பேன். எங்கோ ஒரு மாட்டுக்கொட்டையிலே யாருக்கோ நான் சாணி வாரிக் கொண்டிருந்திருப்பேன். இன்றைக்கு நான் முழுக்கால் சட்டை போட்டு சட்டையை மடித்துவிட்டு மீசையை முறுக்கிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இந்த கம்பீரத்தை தந்தது எது? எனக்கு இந்த பெருமையை கொடுத்தது எது? நாம் படித்த கல்வி. கல்வி எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, கல்வி எவ்வளவு பெரிய ஒரு செல்வம். அப்படிப்பட்ட கல்வி இங்கு இருக்கிற கல்வி முறை திட்டத்தால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவில்லை. நான் 5 பேரோடு பிறந்தேன். எனக்கு ஒரு அக்கா, 3 தம்பிகள், நானும் ஒருவன். ஆனால் 5 பேரில் நான் ஒருவன் மட்டும்தான் படிக்க முடிந்தது. குடும்ப சூழலும் இந்த நாட்டின் கல்வி கொள்கையும் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த கல்வி உரிமை மாநாட்டில் நாம் வைக்கிற முழக்கம் 4 முழக்கம். அனைவருக்கும் கல்வி. ஒரு ஆள் கூட கல்வி பெறாத ஆள் இருக்கவே கூடாது. இவன் படித்தவன் இவன் படிக்காதவன் என்கிற நிலை இருக்கவே கூடாது. சமூகத்தில் அனைவருக்கும் கல்வி. ஏழைக்கும் கல்வி, பணக்காரனுக்கும் கல்வி, உயர்ந்த சாதியில் பிறந்தவனுக்கும் கல்வி, தாழ்ந்த சாதியிலே பிறந்தவனுக்கும் கல்வி, ஆணுக்கும் கல்வி, பெண்ணுக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வி. இதை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சொல்லுகிற துணிச்சல் பெற்ற இயக்கம் எது? விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். ஓட்டுக்காக எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது, அடுத்த தேர்தலுக்காக என்ன கலவரத்தை தூண்டலாம் என்று எப்போதும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற போது, எந்த ஊரை அடுத்த தேர்தலுக்குள்ளாக தாக்கலாம் என்று வரைபடம் போட்டு விவாதித்துக் கொண்டிருக்கிற போது, தேர்தலில் தோற்றதை பற்றி கவலைப்படாமல் அது மேகம் போல் வரும் போகும், மழை போல் தூவும் காணாமல் போகும், தேர்தலை பற்றி கவலைப்படாத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிறவர் விடுதலை சிறுத்தைகள், கவலைப்படுகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதனால் ஒரே முழக்கம்தான், கல்வியை இலவசமாக்கு. மிக்சி வேண்டாம், கிரைண்டர் வேண்டாம், தொலைக்காட்சி வேண்டாம், ஆட்டுக்குட்டி வேண்டாம், எதுவும் ஃபேன் வேண்டாம். தயவு செய்து எங்களுக்கு கல்வியை மட்டும் இலவசமாக கொடு. இன்றைக்கு கல்வி என்ன நிலைமையில இருக்கிறது? சாராய கடையை அரசாங்கம் எடுத்துக் கொண்டது, கல்வி கடையை தனியார் இடத்தில் ஒப்படைத்து விட்டது. இந்த நாடு உருப்படுமா? இந்த தேசம் வளருமா? சாராய கடையை அரசாங்கம் எடுத்துக் கொண்டது. ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி வருமானம். அதனால் அரசாங்கமே சாராயம் விற்கிறது, சாராயம் விற்று பிழைப்பு நடத்துகிறது. எப்படிப்பட்ட பிழைப்பு? நாம் குற்றம் சொல்லுவதற்காக அல்ல, அடிவயிறு எரிந்து சொல்லுகிறோம். 2 தலைமுறை பாழாகிவிட்டது. பள்ளி பிள்ளைகளும் கல்லூரிக்கு போகிற மாணவர்களும் கூட இன்றைக்கு குடிக்கிற பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மதுக்கடைகளை மூடு, கல்வியை இலவசமாக்கு. ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாம் இங்கே ஏற்றி இருக்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தொலைநோக்கு பார்வையோடு அனைவருக்கும் கல்வி, கட்டாய கல்வி, அனைவருக்கும் கல்வி, கட்டாய கல்வி. இவன் படிக்கிறது பாதியிலே நிறுத்திட்டான், அவனுக்கு